जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார்? நான் இப்போ நீங்க வேலை செய்யறீங்க, வேலை செய்யற இடத்துல பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமையை காட்டக்கூடிய ஒரு டைமிங் வந்தாச்சு, நீ என்னுடைய டைம் ஸ்டார்டடா, இப்ப நீ பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கும். சக ஊழியர்களின் பொறாமையை கவனிக்கவும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு லைனும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் நம்பிக்கை வைத்து கையெழுத்திடும் முன் ஆவணங்களை சரிபார்க்கவும். உணவு, ஆடை, அழகு மற்றும் பெண்கள் சார்ந்த தொழில்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படலாம். இந்த வாரத்துல உங்க குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு முக்கியமா எடுக்கலாம், அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்கு முக்கிய முடிவு எடுக்கலாம். இந்த ரெண்டு பேருமே எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல கிருத்திகை நட்சத்திரம் இப்ப எடுக்க முடியாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கடந்த கால குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். சரி, பரவாயில்ல, பாஸ், இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எதிர்பாராத பணவரவு, சொத்து உண்டு. சேமிப்பு உயர தொடங்கும். ரெண்டாவது, நிலம், வீடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்னொன்னு, இந்த வார ராசி பலன்ல ரிஷபராசி யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம், அனைவரையும் எளிதில் நம்ப வேண்டாம். நண்பர் பெயரில் வரும் பண உதவி, கோரிக்கைகளில் கவனம். நண்பர்கள் மூலமா வர சில விஷயங்கள்ல வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். அதே போல வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். தங்கம், ஆடை, அழகு பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது. சோ சில விஷயங்கள்லாம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் விரைவில் சரியாகும். அதிர்ஷ்ட எண்கள் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி, அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. நீங்கள் அமைதியாக காத்திருந்த ஆசைக்கு இந்த பிரபஞ்சம் பதில் சொல்ல போகிறது. சில விஷயம் நீங்க ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ எனக்கு இது கிடைச்சா நல்லது, எனக்கு இது கிடைச்சா நல்லது, நான் இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு நல்ல பதில் சொல்ல போறது.
ரிஷபராசி, உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மதிப்பை உணரும் காலம் தொடங்குகிறது. என்ன நீ மதிக்கல, ஆனா உன்னை மதிக்கிறதுக்கான ஒரு காலம் துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு. சோ கவலைப்படாது. மகாலட்சுமி வழிபாடு செய்யறது நல்லது. ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிற பொருட்கள் தானம் செய்வது நல்லது. பணவரவு மற்றும் குடும்ப நிம்மதி அதிகரிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அரசு அதிகாரிகள், ரெண்டாவது இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் வேலையில கொஞ்சம் நுணுக்கம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிறு மனக்கசப்புக்கள் மறையலாம். நீ சொல்றது நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு சரியா இல்லை, அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் வரும். அதுலேயும் ரிஷபராசி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், எதையுமே கொஞ்சம் நேர்மையாக கையாளக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள், சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த நேர்மைக்கும் ஒரு பங்கம் வரக்கூடிய வாரமாக அமையும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்துக்கோங்க. ஒன்று. இதுலேயே நான் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாவிடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு ஃபைல் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று மிரட்டிட்டு போவாங்க. மிரட்டுதல் உண்டு, மிரட்டுற வாரம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரிஷபராசி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது, இப்போ இந்த காணொலி உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னு சொன்னால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.